अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே அருளி செய்யப்பட்டது. அதாவது பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. உண்மையிலே இதனுடைய கர்த்தா யார் என்னால் ரிஷிகள்தான், முக்கியமாக வேதவியாசர் என்றே சொல்ல வேண்டும். ரிஷிபி பரிகீதானி என்று ரிஷிகளாலே சொல்லப்பட்டது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் அடங்கியிருக்கக்கூடிய திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை பல்வேறு விதங்களிலே நன்றாக விளக்குகின்றபடியினாலே அந்த திருநாமங்களுக்கு அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 943வது திருநாமம் லக்ஷ்மீஹி என்கிறது திருநாமம். லக்ஷ்மி என்னாலே செல்வந்தான். அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? அதவா ந கேவலமசௌ பூஹு புவஹா லக்ஷ்மீஹி ச இதி சோபா ச இதி புவஹா ச லக்ஷ்மீஹி என்று அப்படியெல்லாம் அர்த்தம் காட்டுகிறார். அதாவது கீழ்த்திருநாமத்திலே பூர்புவஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டினார்? எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பூமிக்கும் ஆதாரமானவர் என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பூமி என்று கொண்டால் அந்த பூமிக்கும் ஆதாரமாயிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் காட்டினார். ஆனால் பூமிக்கு ஆதாரமாயிருந்தால் ஆதாரம் என்கிறது எப்பொழுதுமே கொஞ்சம் அழகாக இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்பொழுது உலகத்திலே பார்க்கிறோம், கட்டிடங்கள் என்று கட்டுவார்கள். எல்லாம் கட்டிடங்களெல்லாம் பார்ப்பதற்கு மிக அழகாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அந்த கட்டிடங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அஸ்திவாரம் என்று சொல்லுகிறார்களே, அந்த அஸ்திவாரம் தான் ஆதாரம். ஆனால் அந்த அஸ்திவாரம் என்பது என்னன்னா, அது கரடு முரடான கற்களை கொண்டு அப்படியே போட்டு செய்யப்படுகிறது. ஆக எது அழகாக இருக்கும்? மேலே இருக்கிற கட்டிடம் அழகாக இருக்கும், ஆதாரம் அழகாக இருக்காது என்று அப்படியெல்லாம் பார்க்கிறோம் உலகத்திலே. ஆனால் இங்கே பகவான் அப்படிப்பட்டவன் அல்லவன். அவன் எப்படிப்பட்டவன்? ந கேவலமசௌ பூர்புவஹா, பூமிக்கெல்லாம் ஆதாரமாயிருக்கிறவன் என்பது மட்டுமல்ல, அவன் பின் எப்படிப்பட்டவன்? சோபாச்ச இதி லக்ஷ்மிஹி, மிகவும் சோபையாகவும் அதற்கு அழகூட்டுபவனாகவும் இருப்பவன் என்று அந்த அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் லக்ஷ்மிஹி என்கிற திருநாமத்திற்கு காட்டினார். இப்பொழுது அடுத்தபடியாக லக்ஷ்மிஹி என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது தேஷாம் லக்ஷ்மிஹி சர்வா சம்பச்ச, அதாவது கீழ்த்திருநாமம் என்ன சொன்னார்? 2-3 திருநாமங்களை சேர்த்து நாம் பார்க்கணும் எப்பொழுதுமே பராசர பட்டருடைய ஒரு வியாக்கியானத்திலே. அதாவது அநாதிகி என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது பிரம்மாதிகள் அற்ப பலன்களையே விரும்புகிறார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த பலன்களையே கொடுக்கிறார். அவர்களுக்கு தாம் சுவாமியாக எஜமானனாக இருப்பதாக அவரால் உணரப்படுவதில்லை என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அடுத்தபடியாக பூர்புவஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் என்ன சொன்னார்னால், அப்படி அந்த பிரம்மருத்ராதிகளைப் போலே அல்லாமல் கஜேந்திரனைப் போலே பகவானுக்கு நான் அடிமைப்பட்டவன் என்கிற ஞானத்தை உடையவனுக்கு தாமே எல்லாமுமாய் இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இப்பொழுது அந்த அர்த்தத்தையே மறுபடியும் ஸ்திரப்படுத்துகிறார். தேஷாம் லக்ஷ்மிஹி சர்வா சம்பச்ச, தம்மை சேர்ந்தவர்களுக்கு எல்லா செல்வங்களும் தாமேயாய் இருப்பவர். கஜேந்திரன் போன்ற பக்தர்களுக்கு எல்லா செல்வங்களும்
வேறு என்ன இப்போ இவரை போய் பிரம்மாவை போய் உமக்கு என்ன செல்வம் வேண்டும் என்று கேட்டால் இந்த மூவலகையும் படைக்கும் செல்வம் வேணும் என்கிறாராம். ருத்ரனை போய் கேட்டால் மறுபடியும் அழிக்கும் தொழிலே எனக்கு வேண்டும் என்கிறாராம். ஆனால் கஜேந்திரன் போன்ற அடியவர்களை கேட்டால் எனக்கு அவை ஒன்றும் வேண்டாம், நீயே வேண்டும் என்று பகவானை கேட்கிறார்களாம். இதானே அங்கேயும் கூட கீதையிலே கூட சொல்லுகிற பொழுது சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனா என்று 4 விதமான அதிகாரிகள் என்னை துதிக்கிறார்கள். யார் என்றால் ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்று இழந்த செல்வத்தை கேட்பவன், புதிதாக செல்வத்தை கேட்பவன், தன்னுடைய ஆத்மாவை மட்டுமே அனுபவிப்பவன், அனுபவிக்க வேணும் என்று கேட்பவன். இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, பின்ன என்ன வேணும்னா பகவானே உன்னையே அனுபவிக்க வேண்டும் என்று என்னையே அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறான். அவன்தான் அதில் தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷ்யத்தே என்று அதில் ஞானி என்பவன் எப்பொழுதும் என்னோடு சேர்ந்திருப்பதையே ஆசைப்படுகிறான், அவன் மிகவும் உயர்ந்தவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா என்று கூட சொன்னான். அப்படிப்பட்ட ஞானி என்பவன் கிடைப்பதற்கு அரியவன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு சர்வா சம்பச்ச எல்லா செல்வங்களும் தாமேயாயிருப்பவர் என்பதுதான் இந்த லக்ஷ்மிஹி என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தமாக பராசர பட்டர் காட்டினார். லக்ஷ்மிஹி என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது லக்ஷ்மிஹி லக்ஷயதி புண்ணியகிருத்தா, புண்ணியகிருத்துக்கள் அதாவது புண்ணியம் செய்தவர்கள், அவர்களை லக்ஷயதி என்னால்னா பார்ப்பவர், தாம் பார்ப்பவர்னு சொன்னார். அல்லது இன்னொரு அர்த்தம் லக்ஷியத்தேவா புண்ணியகிருத்பிஹி இதி, புண்ணியம் செய்தவர்களாலே பார்க்கப்படுபவர். ஏன் புண்ணியம் செய்தால் தான் பகவானை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஆனால் பகவான் பார்த்தால்தான் ஒருத்தன் புண்ணியம் செய்வதனாக ஆவான் என்று இப்படி இரண்டும் உண்டு. அதை இதில் காட்டினவர் இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். இங்கே லக்ஷ்மிஹி என்ற திருநாமத்தை பார்த்தோம் அல்லவா. இப்போ முன்னால் இருக்கிற திருநாமங்கள் பூர்புவா லக்ஷ்மிஹி என்று இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் அதவா பூஹு புவர்லோகா புவஹா அதாவது பூஹு பூலோகா அதாவது பூர்புவஸ்வஹ என்று 3ஆக சொல்லுவதுண்டு. அப்போ பூஹு இந்த 3 லோகங்கள், பூஹு என்னால் பூலோகம், புவஹா என்னால் புவர்லோகம், லக்ஷ்மிஹி என்கிறது ஆத்ம வித்யா அல்லது சுவர்லோகம் சொர்க்கலோகம் என்று அப்படியும் சொல்லலாம். அல்லது இப்படியும் சொல்கிறார் இன்னொரு அர்த்தம். 3க்கும் அர்த்தம் இப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 3 திருநாமமாக கொண்டார் அல்லவா, அப்படி கொள்ளாமல் ஒரே திருநாமமாகவும் கொள்ளலாம். பூர்புவோ லக்ஷ்மிஹி என்று ஒரே திருநாமமாக கொண்டால் அப்போ என்ன அர்த்தம், பூமிக்கும் புவஹா என்று சொல்லப்படுகின்ற ஆகாயத்திற்கும் லக்ஷ்மி சோபையை உண்டாக்குபவர் என்று அப்படி அர்த்தம் கொள்ளலாம் என்று அந்த அர்த்தத்தையும் காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 944வது திருநாமம் சுவீரஹா என்பது. சுவீரஹா என்னால்னா சோபனா விவிதா ஈரஹா கதயா எஸ்ய சஹா சுவீரஹா. ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிறார். பல வகையான நல்ல கதிகளை கொடுப்பவர். கதி என்னால்னா போகிற வழி, அதாவது ஒருத்தன் இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறான் என்று சொன்னால் அவன் செல்லுகிற வழியே 4 வழி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. கர்ப்பகதி மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய வழி, அதற்கு பிறவிக்கு செல்லுகிற வழிக்கு கர்ப்பகத்தின்னு பேர். யமலோகத்துக்கு செல்லுகிற வழிக்கு யாமியகத்தின்னு பேர். சொர்க்கலோகத்திற்கு செல்லுகிற வழி அதற்கு தூமாதி கத்தின்னு பேர். வைகுண்டத்திற்கு செல்லுகிற வழிக்கு அர்ச்சிராதி கத்தின்னு பேர். எல்லாம் கத்திகள் கூட பல விதமாக இருக்கின்றன. ஆனால் நல்ல கத்தின்னா வழி, நல்ல வழிகளை கொடுப்பவர். அதுதான் சோபனா விவிதா ஈராக கதையா, மிகவும் சுபமான மங்களகரமான வழிகளை நமக்கு காட்டுபவர். வழி என்னால் ஏதோ தரையில் போகிற வழி என்று நினைத்து கொள்ள வேண்டாம். வழினா நமக்கு வாழ்க்கையிலே வழிகாட்டுபவர், அதான் அர்த்தம் இதற்கு. அடுத்தபடியாக சுவீரஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது தேஷாம் வினீத பிரகாரா சுவீரஹா, அதாவது தேஷாம் வினிபாத அதாவது வினிபாதத்தை போக்குபவர். பிரதீகாரா என்னால் என்ன அர்த்தம், வினிபாதம் என்னால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, அதை போக்குபவர், இவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்குபவர். கஜேந்திரனுக்கு செய்தார் அல்லவா, என்ன பண்ண பக்தர்களுக்கு அபாயத்தை போக்குபவர் வினிபாத பிரகாரா என்று அதை சொன்னார்.
இந்த திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால் சுவீரஹா என்னால் சுஷ்டு விசிஷ்ட ஈரோ முக்கிய பிராணோ ஏனசா, அதாவது முக்கிய பிராணனை சிறந்தவனாக ஆக்கியவர். இருக்கிற இதுக்கெல்லாம் கூட எல்லாவற்றையும் காட்டிலும் அந்த முக்கிய பிராணன் என்கிற வாயு சுவாச காற்று இருக்கிறது, அதுக்குத்தானே ரொம்ப பெருமை அதிகம். எல்லாரும் அதைத்தானே விரும்புகிறார்கள். அவனுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானம் கிடைத்தது பகவானாலே என்று சொன்னார். அல்லது சோபனம் விவிதம் ஈர்த்தே இதி வா சுவீரஹா என்று பல வகையாக சொல்லப்பட்டவர் என்று அப்படியும் கூட முக்கிய பிராணன் என்பதற்கு அர்த்தம் காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த திருநாமம் 945வது திருநாமம் ருச்சிராங்கதா என்பது. ருச்சிராங்கதா என்னால் என்ன? அங்கதம் என்கிற சொல்லுக்கு தோள்வளை என்று ஒரு பொருள் உண்டு. ருச்சிரம் என்றால் மிகவும் அழகியது என்று ஒரு பொருள். அப்போ ருச்சிராங்கதான்னு அர்த்தம், அந்த அர்த்தத்தையே காட்டுகிறார். என்னன்னா ருச்சிரே கல்யாணே அங்கதே எஸ்யேதி ருச்சிராங்கதா, மிகவும் அழகான 2 தோள்வளைகளை உடையவர். இந்த தோளிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம், அதற்கு தோள்வளை என்று தமிழிலே சொல்லுவோம். அதற்குத்தான் அங்கதம் என்று பெயர் என்று அது வடமொழியிலே அங்கதம் என்கிற சொல்லுக்கு அப்படிப்பட்ட பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே பொருளாக காட்டுகிறார். ஆனால் ருச்சிராங்கதா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அங்கம் ததாதீதி அங்கதா என்று பொருள் கொள்ளுகிறார். தன்னுடைய அழகிய திருமேனியை கொடுப்பவர். யாருக்குன்னு கேட்டால் தன்னுடைய அடியவர்கள். இப்போ கஜேந்திரன் போன்ற அடியவர்கள் அவளெல்லாம் என்ன விரும்பினார்கள் என்னால் தங்களுக்கு பணங்காசு வேண்டும், நிறைய புகழ் வேண்டும், பதவி வேண்டும், பட்டம் வேண்டும், அதெல்லாம் அவர்கள் விரும்பவில்லை. பின் என்ன வேண்டும் என்றால் அவன் சொல்லுகிறான் கஜேந்திரன், நாகம் கலேபரஸ்ய அஸ்ய திராணார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலானியேவ பாதையோர் அர்ப்பித்துந்தவா. இந்த முதலையாலே பிடிக்கப்பட்டு என்னுடைய இந்த உடலானது அழிந்து போய்விடப் போகிறதே என்று அதை நினைத்து நான் வருத்தப்படவே இல்லை. பின்னை எதற்கு வருத்தப்படுகிறேன் என்றால், இன்றைய தினம் உனக்கு சமர்ப்பிப்பதற்காக நான் இப்படிப்பட்ட அற்புதமான புஷ்பத்தை பறித்து வைத்திருக்கிறேனே, இந்த புஷ்பத்தை என்னாலே உன் திருவடிகளிலே சமர்ப்பிக்க முடியாமல் போய்விடுமோ, அந்த தொண்டை செய்யாமல் போய்விடுவேனோ, கைங்கரியம் தடைபட்டு விடுமோ என்று அதை நினைத்துத்தான் வருந்துகிறேன் என்று கஜேந்திரன் சொன்னானாம். அதனால்தான் பகவான் அந்த மடுவின் கரைக்கு தலைகுறைய ஓடி வந்து அந்த முதலையை துணித்து என்ன செய்தான், அந்த கஜேந்திரன் கொடுத்த தாமரை பூவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அழகான திருமேனியையும் அவனுக்கு காட்டினான். அதுதான் சொல்லுகிறார், தேபியா, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு, கஜேந்திரன் போன்ற பக்தர்களுக்கு ருச்சிரம் அதி மனோகரம். ருச்சிரம் மிகவும் அழகான, மனோகரம் மனதை கவரும்படியாக இருக்கக்கூடிய அனுபவ யோக்கியம் அங்கம், நன்றாக கண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த தன்னுடைய அங்கம் திருமேனியை ததாதி கொடுக்கிறான். பக்தர்களுக்கு தன்னுடைய திருமேனியை அனுபவிக்கும்படி காட்டுகிறான் அல்லவா, அதுதான் ருச்சிராங்கதா என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் என்று காட்டினார். ருச்சிராங்கதா என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் இப்படி அர்த்தம் காட்டினார். தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன சொன்னார், ருச்சிராங்கதா ருச்சிரம் மனோகரம் அங்கம் ஸ்வரூப தேகம் ததாதி, தன்னுடைய அடியவர்களுக்கு அழகான சரீரத்தை கொடுப்பவர் என்று அப்படியும் கொள்ளலாம், அர்த்தம் காட்டினார். அல்லது ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அர்த்தத்தையே கொள்ளலாம் என்று அது பின்பற்றுகிறார். எப்படி காட்டுகிறான்னா, மனோகர பாகுபூஷணாவா, மிகவும் அழகிய பாகுபூஷணம், தோள்வளை என்கிற ஆபரணத்தை உடையவர் என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று அதை காட்டினார். இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார். என்ன காட்டுகிறான்னா, இதை ருச்சிராங்கதா என்று பிரிக்காமல் அருச்சிராங்கதா என்றும் பிரிக்கலாம். அப்படி பிரித்தால் அருச்சிரம் என அமனோகரம், அழகற்ற லிங்க தேகம், அழகற்ற மனதை கவராத லிங்க தேகத்தை அழிப்பவர். லிங்க தேகம் என்னால் இந்த சரீரம், இது அழகற்றதான், இதை அழிப்பவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று இப்படி பல பொருள்களை ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் திருநாமங்களுக்கு. திருநாமங்கள் இன்னமும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।